ஆக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் தான். இயல் 2ல் இருக்கிற நெடுவினா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்துட்டு இப்போ வந்து தேர்ட் நெடுவினா வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சரை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தவழும் காற்றினை பாராட்டுதல் அப்படின்னு முதல்ல ஹெட்டிங் போட்டுக்கிட்டு இப்போ இதை பற்றி எதில் எழுத போகிறோன்னா இந்த பாட்டில் இருக்கிற மீனிங்கை தான் வந்து இதில் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். முழுமையாக விரியாத பாதி மலர் போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காற்றே. அதாவது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அந்த வரிக்கான அர்த்தத்தை தான் நம்ம எழுதுறோம். முழுமையாக வந்து பூக்காத அந்த பாதி மலர் எப்படி பூத்திருக்கும் அது போல அப்படின்னு சொல்றாங்க. போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காற்றே அப்படின்னு சொல்றாங்க. நன்கு புலராத விடியற்காலை பொழுதின் குளிர் வாடை காற்று. அதாவது விடிய காலையில் பார்த்தீங்கன்னா பொழுது விடியறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைமில் அப்படியே ஒரு காற்று, இதமான காற்று வரும், அந்த வாடை காற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வரி பாருங்க. நதி அலையில் விளையாடி கொடியில் தலை சீவி மெல்ல நடந்து வரும் இளந்தென்றலே. நதி அலையில் விளையாடி கொடியில வந்து தலை சீவி மெல்ல நடந்து வரும் அந்த இந்த இளந்தென்றல் அந்த காற்றை வந்து அப்படி கற்பனையால விவரிக்கிறாங்க. தென் பகுதியில் உள்ள பொதிகை மலையில் தோன்றி மதுரை மாநகரில் வளர்ந்து தமிழ்ச்சங்கத்தில் சீரும் சிறப்பும் பெற்ற தமிழை போல வாழ்வாயாக. இப்போ தமிழையும் அந்த இயற்கையும் வந்து ஒப்பிட்டு வந்து சொல்றாங்க. தென் பகுதியில் இருக்கிற பொதிகை மலையில வந்து தோன்றி மதுரை மாநகர்ல வளர்ந்து தமிழ்ச்சங்கத்துல சீரும் சிறப்பும் பெற்ற தமிழ மாதிரி வந்து நீயும் வந்து வாழ்வாயாக அப்படின்னு வந்து விவரிச்சு சொல்றாங்க. வளர்வாயாக என்று கவிஞர் கண்ணதாசன் போற்றுகிறார். தமிழையும் அந்த இயற்கையையும் வந்து போற்றி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப தொடை நயம் என்னென்ன தொடையெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதாவது எதுகை தொடைனா வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து எதுகை தொடைன்னு அர்த்தம். அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை தொடை. அடிதோறும்னா மேலே கீழே பார்க்கணும். சீர்தோறும்னா ஒரே வரியில இருக்க வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, விடிந்தும் விடியாக சீர், இதுல ரெண்டாவது எழுத்து டி, இதுல ரெண்டாவது எழுத்து டி வந்து ஒன்று வந்திருக்கு. மலர்ந்தும் மலராத, அதே மாதிரி இங்கேயும் இந்த சீர்ல வந்துரு ஒரே மாதிரி வந்து லான்ற வார்த்தைகள் வந்திருக்கு. இது மாதிரி வந்தது எல்லாமே எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து எதுகை தொடை. அதே மாதிரி மோனை தொடையிலும் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது? மோனை தொடை ஆகும். மலர்ந்தும் மலராத மாமா, அதே மாதிரி விடிந்தும் விடியாத விவி, அப்புறம் நதியில் நடந்த, இதுல மேலே கீழே பார்த்தா அடிதோறும் வந்திருக்கு. இதுல ஒரே மாதிரி நதியில் நடந்த. அடுத்தது பொதிகை பொழிந்த, இதுலயும் அடியில வந்திருக்கு. அடிதோறும்னா வரிய பார்க்கணும், நம்ம மேலே கீழே அந்த மாதிரி வரிய பார்க்கணும். சீர்தோறும்னா ஒரே வரியில ஒரே மாதிரி வர்ற சொற்களை வந்து நம்ம பார்க்கணும். எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத்து, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரத்து. இப்போ அடுத்து பாருங்க, இயைபு தொடை. இயைபு தொடைன்னா அதே மாதிரி தான். அடிதோறும் கடைசி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது இயைபு தொடை. அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா கடைசியில வரக்கிற வார்த்தை வண்ணமே, அன்னமே, மன்றமே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை வந்து மேன் முடியுது. இது மாதிரி கடைசி வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து இயைபு தொடைன்னு அர்த்தம். அடுத்தது முரண் தொடைனா ஆப்போசிட் வார்த்தை வந்து ஒரே மாதிரி வரும். எதிர்மறையான சொற்கள் காணப்படுவதால் முரண் தொடை வந்து பயின்று வந்துள்ளதுன்னு எழுதணும். மலர்ந்தும் மலராத, ஆப்போசிட். விடிந்தும் விடியாது, இந்த மாதிரி ஆப்போசிட் வந்து அது வந்து முரண் தொடைன்னு அர்த்தம். அணிநயம், இதுல என்ன அணிநயம் வந்திருக்குன்னா மலராத பாதி மலர் போலன்ற ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்திருந்தா அது என்னது? ஓமை அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுத போறோம். அவ்வளவுதான். அடுத்தது சொல் நயம். பொதிகை மலர், மதுரை நகர்,
தமிழ் மன்றம் என்று தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய சொற்கள் நயம் பெற்று சிறக்கின்றன. இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சொற்கள் சொல் நயம் இந்த மாதிரி பயின்று வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பனை நயம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி. இதெல்லாமே கற்பனை. கவிஞர் கற்பனையினால நதியில விளையாட முடியுமா, கொடியில தலை சீவ முடியுமா, அவரோட கற்பனையில கவிதையை எழுதியிருக்காரு. ஆக இதெல்லாம் கற்பனை நயம் பயின்று வந்துள்ளதுன்னு எழுதப்படும். நதி அலைகளில் விளையாடுவதாகவும் கொடியின் மீது தலை சீவுவதாகவும் கற்பனை பொங்க படைத்துள்ளார் அப்படின்னு எழுதப்படும். முடிவரையில் பாருங்க, தவழ்ந்து வருகின்ற காற்றும் கவிதையில் அமைந்துள்ள நயங்களும் நம் மனதில் கோடையிலும் வாடையாக தவழ்கின்றது அப்படின்னு முடிக்க போகிறோம். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இதில் எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அட்லீஸ்ட் எதுகை, மோனை, எய்பு, முரண், தொடை, அணிநயம், சொல்நயம் இது மட்டும் ஷார்ட்டாக எழுதினா கூட போதும். அதில் அந்த பாடலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீதி இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக கூட எக்ஸாம் போட்டு அந்த பாடல் கொடுத்துட போகிறாங்க, கொடுத்தது தான் உங்களை எழுத சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக இதை எழுதிட்டு இதில் நீங்கள் ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின். எதையுமே விடாதீங்க, எல்லா கொஷினுமே நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முடியாதுன்றவங்க மட்டும் முக்கியமான கொஷினாக படிங்க. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது 10th ஸ்டாண்டர்டே. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே படிக்கலாம். கடைசி நேரத்தில் அப்புறம் படிச்சுக்கலாம்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக படிக்கிறதுக்கு ரொம்பவே முடியவே முடியாது. இப்போதுலேருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ண எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.